அது விமர்சனத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனி டாக்கீஸ் தமிழ். இந்த அனிமையெல்லாம் எவனாவது பார்ப்பானான்னு நினைச்சேன். ஆனா என்னங்க இப்படி இருக்கு? ஸோ இந்த வாரம் நம்ம ஒரு யூனிக் அண்ட் ஹியூமன்ஸ் எமோஷன் கூட விளையாடுற ஒரு அனிமையை தான் பார்க்க போறோம். ஃப்ரீரன் பியாண்ட் த ஜேர்னி சேம். இந்த அனிமையோட மெயின் பிளாட் என்னன்னா, ஒரு ஹீரோ டீம் அவங்களோட பயணத்தை முடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அவங்க வாழ்க்கையில அப்படிங்கிறது தான் இது ஒரு எமோஷன் கலந்த ஒரு ஸ்டோரியா கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளார போகலாம். நம்ம ஹீரோ ஹிம்மல், ஹீலர் ஹெய்தர், டார்க் வாரியரான ஈசன் அண்ட் நம்மளோட ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் எல்ஃப் அப்புறம் இமேஜ் ஃப்ரீரன். இந்த 4 பேரும் 10 வருஷம் கஷ்டப்பட்டு டீமன் கிங் அழிச்சிட்டு வராங்க. அன்னைக்கு நைட் செலிப்ரேஷன் அப்ப நம்ம ஹீரோ ஹிம்மல் அந்த 4 பேரும் விண்மீன் நட்சத்திரங்கள் பொழியறத பார்த்து சந்தோஷப்பட, ஃப்ரீரன் இன்னும் 50 வருஷத்துல இதோட இன்னும் ஒரு அழகான விண்மீன் நட்சத்திரங்கள் பொழிய போகுதுன்னு சொல்ல, அதுக்கு நான் கண்டிப்பா உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன்னு ஃப்ரீரன் வாக்கு கொடுக்குறான். அடுத்த நாள் விடுத்ததும் அவங்க 4 பேரும் தனித்தனி வழியில போறாங்க. இது அந்த 4 பேருக்குமே கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஆனா ஃப்ரீரனுக்கு இது அவ்வளவு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃப்ரீரன் ஒரு எல்ஃப். அவ பல வருஷமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வர்றதுனால இந்த 10 வருஷம் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமா அவளுக்கு தெரியல. ஃப்ரீரன் தனியா பயணிக்க ஆரம்பிச்சதும் அவ பல நாடுகளுக்கு போய் நிறைய மந்திரங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த டவுனுக்கு ஃப்ரீரன் வர ஹிம்மலை தேடுறா. ஆனா ஹிம்மல் ஒரு வயசான தாத்தாவா வந்து நிற்கிறான். அப்புறம் அவங்க குழு மறுபடியும் ஒன்னா சேர கடைசியா ஒரு அட்வென்ச்சர், அந்த விண்மீன்களை பார்க்க அவங்க 4 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. அந்த விண்மீன் மழையை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அண்ட் ஒரு சைடு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இதுதான் அவங்க கடைசி அட்வென்ச்சரா இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வயசானதுனால ஹிம்மல் இறந்துடுறான் அண்ட் அது எல்லாருக்கும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்துது. ஆனா ஃப்ரீரனுக்கு ஹியூமன் எமோஷன்ஸ் பத்திலாம் நிறைய தெரியாது. அவன் அமைதியா நிக்க ஹீரோ ஹிம்மலோட ஃபியூனரலுக்கு வந்தவங்க எல்லாம் உனக்கு மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு அவளை காயப்படுத்துறாங்க. ஃப்ரீரன் இத்தனை காலமா வாழ்ந்தாலும் ஆனா இப்பதான் முதல்ல வருத்தப்படுறா. ஏன் நான் ஹிம்மலை பத்தி தெரிஞ்சுக்காம போனேன், ஏன் நான் மனிதர்களை புரிஞ்சுக்காம போறேன் அப்படின்ட்டு ஃப்ரீரன் வருத்தப்படுறான். மறுபடியும் ஃப்ரீரன் அவளோட பயணத்தை தொடங்கி சில வருஷங்க போகுது அண்ட் ஹீதர் வந்து ஃப்ரீரனை கூப்பிடுறான். ஹீதரும் அவனோட கடைசி காலகட்டத்துல இருக்க, அவன் போர்ல அனாதையான ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருப்பான். இவனுக்கோ கடைசி காலம் வந்ததுனால அந்த பொண்ணை வேற யார்கிட்டயாவது விட்டுட்டு போன்னு சொல்லி ஃப்ரீரன்ட்ட கேட்க, ஃப்ரீரன் உடனே முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறான். ஃப்ரீரன் போர்னு வந்துட்டு அசிஸ்டன்ஸ் எல்லாம் உடனே செத்துருவாங்க, ஸோ என்னால அந்த பாரத்தை தாங்க முடியாதுன்னு தான் அந்த பொண்ணை வேணாம்பா. ஃப்ரீரனை கொஞ்ச நாள் அங்கேயே தங்க வைக்கிறதுக்காக ஒரு புக்கை எடுத்து காட்டி, இந்த புக்கில் மனிதர்களோட ஆயுளை எப்படி நீட்டிக்கிறதுன்னு ஒரு வழி இருக்கு, இதை நீ எனக்காக ரிசர்ச் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு கேட்க, ஃப்ரீரனும் ஒத்துக்கிட்டு அவங்க கூடயே தங்குறா. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை ஹீதர் கொடுத்துருப்பான். ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து ஃபோன். ஹீதருக்கு ஃபோனை ஒரு மேஜாக்கின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கும். ஸோ ஃபோனை வந்து ஒரு தூரத்துல இருக்க ஒரு கல்லை அவளோட மந்திர சக்தி மூலயமா அழிக்க சொல்லி சொல்லுவான். இதுதான் அவளுக்கு ரெகுலரா ப்ராக்டிஸா வந்துட்டு இருக்கும். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபோனால அந்த மேஜிக் எடுத்துட்டு போக முடியல. அப்பதான் ஃப்ரீரன் ஃபோன் தினமும் ப்ராக்டிஸ் பண்றதை பார்த்துட்டு அவளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவளுக்கு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றா. இந்த எபிசோட் வெறும் ஸ்டார்டிங் தாங்க. ஆனா இவ்வளவு ஹோல்சமான அனிமையை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இனி வேற எபிசோட்ல ஃப்ரீரனும் ஃபோனும் எந்த மாதிரி பயணத்தை தொடர்றாங்க அண்ட் அவங்க பயணத்துல யார் யார் கூட சேர்றாங்க, கடைசியா இது எங்க போய் முடியுது, இதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த அனிமையில உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஏன் அவங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் அண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.